தேங்க்யூ டு ஆல் த பப்ளிக் அண்ட் தேங்க்யூ டு எத்தனை பேர் எத்தனை ஸ்கூல் சில்ட்ரன் வராங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, ஃபேமிலிஸ் வராங்க. நேற்றுலாம் வந்து பேட்சாக வெளியே நின்றுட்டு இருந்தாங்க, வெயிட்டிங் ஃபார் சோ லாங் டு கம் இன் அண்ட் சி. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு. பிகாஸ் இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, இவ்வளோ ஒரு பாசம் இருக்கும், இவ்வளோ ஒரு 60s பார்க்கணுன்ட்டு இவ்வளோ ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் அதனால தான் 2 நாள் தான் இந்த எக்ஸிபிஷன் வச்சுருந்தோம். பட் பிகாஸ் ஆஃப் த ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் we are extending it for more number of days. ப்ளஸ் இது மற்ற சிட்டிஸுக்கு கூட எடுத்துகிட்டு போகிறோம். இந்த செட்ஸ் எல்லாம் வந்து அங்கே வேறு செட்ஸ் போட போகிறோம். அண்ட் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் எங்கள் உலகம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா திஸ் இஸ் ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்ஷன். அந்த படத்துக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். இதுதான் இருக்கும் படம். தேங்க்யூ ஸோ மச். செட்டு பார்த்தவங்களுக்கு வந்து இந்த ஷெவர்லே கார் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மேக்ஸிமம் வந்து எங்களுக்கு அந்த ஏஐ பூத், ஃபோட்டோ பூத்தில் தான் எங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ். பிகாஸ் நானே கூட ரத்னமாலாவோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அந்த மாதிரி. ஸோ அவங்க எல்லாருமே அனுப்புகிறாங்க. எனக்கு ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, நான் வந்து இதுக்கு போனேன், இதை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் வெரி ஐ திங்க் பீப்புள் லவ்விங் இட். ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா எப்படி வந்துச்சு? பொதுமக்களுக்கும் திரைப்படத்தை பார்க்கறதுக்கு இந்த மாதிரியான ஒரு வேர்ட் ஆஃப் பராசக்தி அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா 65என்றதுனால 60sன்றதுனால இன்னைக்கு ஐ திங்க் இந்த ஜென்ஸி இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அந்த உலகமே தெரியாது. எனக்குமே அவ்வளவா தெரியாது. பட் தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் சொல்லி சொல்லி எனக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து எங்கள் படம் ஃபுல்லாகவே அங்கே தான் செட் பண்ணியிருக்கு. அந்த காலகட்டத்தில் செட் பண்ணி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த உலகம் புரியணும். அந்த உலகத்தில் எப்படி இருந்தாங்க. ஃபோன் இல்லை, உங்களுக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணுன்னா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ தூரம், ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசணும், ஒரு தகவல் அனுப்பினாலும் எவ்வளோ டிஃபிகல்ட். அது எல்லாமே இங்கே வந்து நாங்கள் இந்த நேஷனல் ரேடியோ இதர் ஆல் செட்ஸ், படத்தில் இருக்கிற செட்ஸும் சிச்சுவேஷன்ஸும் எல்லாமே எடுத்து பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால வந்து ஐ திங்க் டு எக்ஸ்பிளைன் டு பீப்புள். அண்ட் நாங்கள் ரொம்ப ரொம்ப ரசித்து பண்ண இந்த உலகம் ஐ திங்க் வி வாண்ட் டு ஷோ இட் பப்ளிக். படம் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் விட்டு வருது. டேட் என்னைக்கு மேம்? என்ன டேட் அனௌன்ஸ் பண்ணணும்? ப்ரொடியூசர் சொல்லிடுவாங்க, கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்க. பண்ணலாம் மேம். ஏன்னா பொங்கல் பராசக்தி கூட இன்னொரு படமும் பெரிய படம் பொங்கலுக்கு வந்துடும். மேம் ஒரு ப்ரௌட் டைரக்டரா, ஒரு உமன் டைரக்டரா வந்து உங்களை என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. அது எப்படி இருக்கும்? அந்த சப்போர்ட் எப்படி பாக்குறீங்க? யார் என்கரேஜ் பண்றாங்க? அதாவது சோசியல் மீடியாலே இருக்கட்டும். ஏன்னா வந்து ஒரு உமன் டைரக்டர் வந்து அவ்வளோ பெரிய லெவல்ல சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கிறது, அந்த டிஃபரன்ஷியேட் பார்க்காம நீங்க வந்து அவ்வளோ போல்டா இருக்கிறீங்க. ஸோ அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இது வரக்கூடிய காலங்களில் பெண்கள் எப்படி ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கணும்னு பாக்குறீங்க? அவங்க வந்து நான் இப்போ அதுதாங்க, இது வந்து எனக்கு ரொம்ப irrelevant கொஸ்டினா தெரியுது. பிகாஸ் இந்த ஆண் பெண் இதெல்லாம் போயிடுச்சு. ஃபில்ம் மேக்கர், டைரக்டர், தட்ஸ் ஆல். இப்போ நான் பண்றேன், பெரிய படம் பண்றேன். இன்னும் பல பேர் பண்ணியிருக்காங்க. ஃபராகான் எப்போ பண்ணியிருக்காங்க 200 கோடி படம்லாம். ஸோ இனிமே போக போக எங்களை வந்து டைரக்டரா பார்ப்பாங்கன்னு நான் ஆசைப்படுறேன். அதுதான் நடக்கணும். வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வரலன்னா அதை நோக்கி நம்ம போகணும்னு நான் சொல்றேன். வருவாங்க. இன்னும் நீங்க வந்து இதுல வந்து இருக்கிற தடைகளை உடைச்சு ஒருத்தரால போக முடியும், ஏதாவது பண்ண முடியும். நம்ம நினைச்சா கஷ்டம் இருக்கு, எதுல இல்ல கஷ்டம், இதுலயும் அவ்வளவு கஷ்டம் இருக்கு. ஸோ அது வந்து தாண்டி போலான்ட்டு யாரோ ஒரு 2 பேர் ஒரு 2 ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா மற்றவங்க இன்னும் 10 ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க, 100 ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. பட் கேர்ள் பாய் அந்த இது இல்ல. ஐ டோன்ட் திங்க் சோ. பிகாஸ் இல்லைன்னா வந்து என்ன வந்து டாப் ஹீரோஸ் என்ன அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் நான் ஃபர்ஸ்ட் 25 years பேக் ஒரு பெரிய ஹீரோக்கு கதை சொல்லணும்னு நினைக்கும் போது இவங்க என்ன சிக்லிக்ஸ் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இல்லையே. இப்போ என்ன வந்து அப்ரோச் பண்றவங்க எல்லா லாங்குவேஜஸ்ல இருந்தும் எல்லா பெரிய ஹீரோமே அப்ரோச் பண்றாங்க. இவங்க இந்த குட்டி குட்டி படங்கள் எடுப்பாங்க, இல்ல வந்து இவங்களுக்கு கமர்ஷியலா எடுக்க தெரியாது, மெயின் ஸ்ட்ரீம் படம் எடுக்க அது இல்ல. அதெல்லாம் உடஞ்சு போச்சு இப்போ. ஸோ அதுதான் அச்சீவ்மெண்ட். ஐ டோன்ட் சி சூரிய போட்டு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டோ, இறுதி சுற்று ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டோ, இந்த படம் ஒரு பெரிய, ஐ டோன்ட் சி இட். ஐ சி ஒரு ப்ராக்ரஸ் சொசைட்டில அண்ட் டுவர்ட்ஸ் அஸ். and I love that. ஜெயம் ரவி சார் நிறைய ஹீரோவா படம் பண்ணிட்டு வராரு. இந்த படத்துல வில்லனா நடிக்கிறதுக்கு எந்த மாதிரியான அப்ரோச் கொடுத்திருக்காரு? அது வந்து இட்ஸ் நாட் a ரெகுலர் வில்லன். அவரோட மண்டல, அவரோட பிரெயின்ல அவர் ஹீரோ. ஸோ அது எப்படி ஒத்துக்கிட்டாருன்னா எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நீங்கள் மேக்கிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பண்ண போறீங்களா அப்படின்னு தான் கேட்டேன். பட் எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க ஆல்வேஸ் ஒரு கைண்ட் ஒரு பேட்டர்னில் பண்ணிட்டு இருக்கும்போது
அதை தாண்டி மீறி இன்னொன்று பண்ணும்போது எனக்கு பிடிக்கும். லைக் மாதவன் சார் வந்து ஒரு பாக்ஸரா பார்க்குறது இட்ஸ் லைக் அபூர்வமான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது எனக்கு. சிவாஜி சாருடைய பராசக்தி மூவி அப்படிங்கிறது ஒரு பெரிய பொலிட்டிக்கலா அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. இந்த படம் பொலிட்டிக்கலா அது பொலிட்டிக்கலா பேசுறதை விட அந்த படமும் சரி எந்த படமும் சரி அது ஒரு இமோஷனல் ஃபில்ம் இல்லையா, அண்ணன் தங்கச்சி அது அந்த கதை. இதுவும் அதே போலதான் ஃபேமிலிஸ். இட் இஸ் இது ஃபேமிலி பத்தி ஒரு 2 அண்ணன் தம்பி பத்தி அவங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்குது. இப்போ நீங்க வந்து சொசைட்டில நடக்கிறது வந்து நம்மளை பாதிக்கும், கண்டிப்பா பாதிக்கும். அந்த பாதிப்பு இவங்களை எப்படி பாதிச்சுச்சுன்றது தான் இந்த படம். இந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அப்படின்ற இந்த செட் வந்து ஒரு டூரிசம் பிளேஸாவே மாறிடுச்சு இப்போ இந்த ரீசன்ட் 1 to 3 days ஆகவே. ஸோ இப்போ இதை இன்னையோட க்ளோஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இதை ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு. ஆமா, பிகாஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கிறதுனால நிறைய பேர் எங்களை கேட்டதுனால எக்ஸ்டெண்ட் ஆகுது. எவ்வளவு நாள் ஐ திங்க் டில் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வரை எக்ஸ்டெண்ட் ஆகுது. கிறிஸ்மஸ்க்கு அப்புறமா அப்போ நாங்கள் இன்னொரு ஊருக்கு போவோம். ஓகே. தேங்க்யூ.